நீ நம்புறவங்க தான் உன்னை ஏமாத்துவாங்க. நீ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? தயவு செஞ்சு பிட் பாக்ஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லி இப்ப ரொம்ப அட்வைஸ் கொடுத்திருக்காங்க சுபிக்ஷா அவங்களுக்கு அவங்களுடைய குடும்பத்தினர். பிக் பாஸ் ரொம்பவே பிரபலமா போயிட்டு இருந்தாலுமே இந்த வீட்டுக்குள்ள டிஆர்பி கண்டென்ட் கொண்டு போயிட்டு இருக்கிறது பாரு கம்ருதீன் இவங்க 2 பேரும் தான். சொல்ல போனா இவங்க 2 பேருமே ரொம்ப பயங்கரமா ஒரு பக்கம் கேம் பிளே பண்ணாலுமே இன்னொரு பக்கம் இந்த காதல் விஷயத்துல நிறைய பேர் அடி வாங்கிட்டாங்க. அந்த வகையில சுபிக்ஷா இப்ப வரைக்குமே ரொம்ப நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. இந்த வாரம் குறைவான வாக்குகள்லயும் இருக்காங்க. இந்த வாரம் சுபிக்ஷா அவங்களுடைய வீட்டில இருந்து வீட்டுக்குள்ள போயிருக்காங்க. அதாவது பிக் பாஸ் வீடு மட்டும் இல்லாம சுபிக்ஷா அவங்களுக்கு வெளியவே நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஏன்னா அவங்க நிறையவே இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போட்டு நிறைய ஃபேன்ஸ் அவங்களுக்கு உருவானாங்க. பிக் பாஸ்க்குள்ள வந்ததுக்கு அப்புறம் சில சப்போர்ட் அவங்களுக்கு கிடைச்சாலுமே ஒரு சில விஷயங்கள் அவங்கள திட்டிட்டு தான் இருந்தாங்க. மக்கள் கிட்ட கொஞ்சம் கவனம் பெற்று வந்த சுபிக்ஷா இப்ப கொஞ்சம் பேர் கெட்ட பேரே வாங்கிட்டாங்க. ஏன்னா சில இடங்கள்ல அவங்க பேசுற விஷயங்கள் கருத்துக்களை நிறைய பேர் விமர்சனம் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க விளையாடிட்டு இருக்காங்க, உண்மையா விளையாடிட்டு இருக்காங்க. பீட் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இவங்க பண்ணது பயங்கரமா ட்ரோல் ஆச்சு. வீட்டுல இருக்க மற்ற போட்டியாளர்களோட கருத்தை மனசுல வச்சுக்கிட்டு தொடர்ந்து சொந்த கருத்தை வெளிப்படுத்தாம இருக்கிறது பல நெகட்டிவான விமர்சனத்தை பெற்று வந்துச்சு. இந்த நிலையில இப்ப அவங்களுடைய குடும்பத்தினர் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. அதுபடி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ எல்லாமே பண்ற சரிதான், உன் பின்னாடி என்ன பேசுறாங்க அப்படிங்கறத பார்க்க மாட்டேங்கிற, உன்னை நிறைய பேர் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. அதாவது உன் முன்னாடி நல்லவங்களா பேசிட்டு பின்னாடி உன்னை ரொம்பவே தப்பா பேசிட்டு இருக்காங்க, நீ அதை புரிஞ்சுக்காம இருக்க, நீ எல்லாரையும் நம்புற, அதுதான் உன்னோட மைனஸே அப்படிங்கிற மாதிரி தம்பி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சுபிக்ஷா வீட்டுல இருக்கிறவங்க முக்கியமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பீட் பாக்ஸிங் பண்ணாத, அது நல்லாவே இல்ல, சொன்னா புரிஞ்சுக்கோ, அதை பண்ணாத, நல்லா இல்லன்னு சொல்றோம்ல அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோல தம்பி சொல்ற விஷயங்கள் இப்ப சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. சுபிக்ஷா ஆரம்பத்துல நிறைய கனவோட இந்த வீட்டுக்குள்ள வந்தாங்க. இவ்வளவு தூரம் அவங்க விளையாண்டதே அவங்களுக்கு நிறையவே சப்போர்ட் கொடுத்திருக்குன்னு சொல்லலாம். இவங்க நல்லா விளையாண்டு நல்லா வரணும் அப்படிங்கறத எல்லாருடைய ஆசையாவும் இருந்துச்சு. ஏன்னா இப்ப ரொம்ப பிரபலமாகாட்டியும், அதாவது சமூக வலைதளம் இன்ஸ்டாகிராம் வழியா வீடியோ போட்டு இந்த அளவுக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் அவங்களுக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சு வச்சிருக்காங்க இல்லையா, அதுக்காகவே அவங்கள பாராட்டணும் அப்படின்னு எல்லாம் கூட நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. அவங்க கடைசி வரைக்கும் வரணும் அப்படின்னு சொல்லி இப்பவும் எதிர்பார்க்கறாங்க. ஆனா இந்த வாரம் எவிக்ஷன்ல யார் இருக்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் எதிர்பாராத ஒரு விஷயம் தான். சுபிக்ஷா அவங்களும் குறைவான வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க. ஆனா அதுக்காக அவங்க தான் உறுதியா வெளியே போற போட்டியாளர்னு சொல்ல முடியாது. இப்போதைக்கு டபுள் எவிக்ஷன் இருக்கிற மாதிரி நிறைய நியூஸ் எல்லாம் பரவிட்டு இருக்கு. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். டபுள் எவிக்ஷன் இருந்தா அதுல சுபிக்ஷா அவங்களும் ஒருத்தரா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கு. இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.